வணக்கம் மக்களே. தல 150 ஹைதராபாத்துக்கு 11 வருட படுதோல்வியை பரிசளித்த சிஎஸ்கே. தோனி மாபெரும் வரலாற்று சாதனை. கோடை காலத்தில் ரசிகர்களை மகிழ்வித்து வரும் IPL 2024 T20 கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்களுடைய 5வது வெற்றியை பதிவு செய்தது. குறிப்பாக ஏப்ரல் 28ஆம் தேதி சேப்பாக்கத்தில் நடைபெற்ற 46வது லீக் போட்டியில் ஹைதராபாத்தை 78 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை தோற்கடித்தது. அதனால் புள்ளி பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறிய சென்னை பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி வருகிறது. அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் 98, சிவம் துபே 39, டேரில் மிச்சல் 52 ரன்கள் எடுத்த உதவியுடன் 231 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. ஆனால் அதை சேசிங் செய்த ஹைதராபாத் ஆரம்பம் முதலே சென்னையின் தரமான பந்து வீச்சில் அதிரடியாக விளையாட முடியாமல் சீரான இடைவெளியில் விக்கெட்டை இழந்தது. இறுதியில் 18.5 ஓவர்களில் ஹைதராபாத்தை 134 ரன்களுக்கு சுருட்டிய சென்னை சார்பில் அதிகபட்சமாக துஷார் தேஷ்பாண்டே 4 விக்கெட்டுகள் எடுத்தார். அதனால் 78 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற சென்னை IPL வரலாற்றில் ஹைதராபாத் அணிக்கு மிகப்பெரிய தோல்வியை பரிசளித்தது. குறிப்பாக இதே சீசனில் முதல் முறை சந்தித்த போது தோல்வியை கொடுத்த ஹைதராபாத்துக்கு இப்போட்டியில் சென்னையை படுதோல்வியை பரிசளித்தது என்றே சொல்லலாம். அதனால் IPL வரலாற்றில் ஹைதராபாத் அணி 78 ரன்கள் அடிப்படையில் தங்களுடைய மிகப்பெரிய தோல்வியை பதிவு செய்து மோசமான சாதனை ஒன்றை படைத்திருக்கிறது. இதற்கு முன் இதே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக 2013ஆம் ஆண்டு தங்களுடைய சொந்த ஊரில் நடைபெற்ற போட்டியில் 77 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றதே ஹைதராபாத் அணியின் முந்தைய மிகப்பெரிய தோல்வியாகும். அதுபோக இந்த வெற்றியையும் சேர்த்து IPL தொடரில் சென்னை அணி மற்றும் புனே அணிகள் பதிவு செய்த 150 வெற்றிகளில் MS தோனி ஒரு அங்கமாக இருந்துள்ளார். இதன் வாயிலாக IPL வரலாற்றில் 150 வெற்றிகளில் அங்கமாக இருந்த முதல் வீரர் என்ற மாபெரும் சாதனையையும் அவர் படைத்துள்ளார். அந்த பட்டியலில் MS தோனி 150 போட்டிகளிலும், ரவீந்திர ஜடேஜா 133 போட்டிகளிலும், ரோஹித் சர்மா 133 போட்டிகளிலும் உள்ளனர். மேலும் இந்த வருடம் இதுவரை விளையாடிய 7 இன்னிங்ஸில் 96 ரன்கள் எடுத்துள்ள தோனி ஒரு முறை கூட அவுட் ஆகவில்லை. அந்த வகையில் 259.46 என்ற அற்புதமான ஸ்ட்ரைக் ரேட்டில் பேட்டிங் செய்து வரும் தோனி இந்த வருடம் இன்னும் அவுட் ஆகாமல் இருப்பது ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அதே காரணத்தினால் இந்த சீசனில் அவருடைய பேட்டிங் சராசரி முடிவற்றதாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.